ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு குபேர சஷ்டின்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமை அதுமா வந்திருக்கு. ஸோ இந்த குபேர சஷ்டியில் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லலாமே அப்படின்ட்டு. முருகனுக்கும் 6 நம்பருக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். ஏன் இந்த 6க்கும் அவருக்கும் அவ்வளோ சம்மந்தம் இருக்குன்னு. ஸோ அந்த 6 ஓரியன்டான விஷயங்களை சித்தர்கள் எப்படி பயன்படுத்தலாம்? முருகன் விஷயத்தை நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது 6 மணி நேரத்தில் ஆரம்பித்து 6 நாட்களுக்குள்ளே நீங்கள் கேட்குற விஷயத்த பழிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லாமே தெரியும், முருகனோட படை வீடு 6 எண்ணிக்கையில் இருக்குது. அதே போல் முருகன் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர், அது ஒரு விஷயமும் இருக்குது. முருகனோட சடாசிரம் மந்திரம் அதுவும் 6. முருகனோட முகம் 6. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 6க்கும் அவருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. இன்னொன்று, இந்த 6 அப்படிங்கிறது குரு பகவானுக்கு சம்மந்தப்பட்டது, அதே போல் குபேரருக்கும் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த விஷயத்தை நீங்கள் கோவிலில் போய் கூட செய்யலாம். சஷ்டி ஒரு சஷ்டிக்கும் நான் கோவிலுக்கு போவேன் அப்படிங்கிற பழக்கம் இருக்கவங்க கண்டிப்பாக கோவிலில் போய் கூட இந்த வழிபாடு நீங்கள் பண்ணலாம். அல்லது வீட்டில் இருந்து கூட முருகன் படம் முன்னாடி இந்த வழிபாடு பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்கிறவங்க நான்வெஜ் சாப்பிடாமல் பீரியட்ஸ் டைம் இல்லாமல் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. குழந்தைங்கள ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் இந்த வழிபாடு செய்யும் போது அவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறதே இல்லாமல் அழகாக முருகன் பாதுகாத்து கொண்டு போயிடுவார் அப்படிங்கிற நிறைய விஷயங்களும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது நம்ம இதுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதாவது முருகன் வழிபாடு அப்படின்னாலே உங்களுக்கு பொதுவாக 6 விளக்கு வீட்டில் வைப்பாங்க. நீங்கள் அந்த 6 விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுறனாலும் பண்ணலாம். அந்த 6 விளக்குங்கிறது வெற்றிலை மேலே வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம். முருகனின் சடாசிரம் மந்திரம் சொல்லக்கூடிய சரவணபவ அந்த நாமத்தை போட்டு கூட அதன் மேலே தீபம் வச்சு வழிபாடு பண்ணுறவங்க இருக்காங்க. நீங்கள் அப்படியும் கூட செய்யலாம். இல்லையா, ஒரே ஒரு தீபம், சரிங்களா, ஒரு முகத்தில் தான் 6 முகமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு தீபம் 6 முகனுக்கும் போய் சேரும். 6 விஷயங்களும் நமக்கு நடக்கும்னு நினச்சி நீங்கள் ஒரு தீபத்தை வச்சு கூட நீங்கள் வழிபாடுங்கிறது பண்ணலாம். முருகனுடைய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குது, காரை சித்தி மந்திரம். யார் ஒருத்தங்க ஒரு சஷ்டிலையும், அதாவது சஷ்டியில் சொல்கிறதுங்கிறது மிக மிக சிறப்பு. இந்த சஷ்டி உங்களுக்கு வியாழக்கிழமை கிடச்சிருக்கு. வியாழன் அப்படிங்கிறது நமக்கு குபேர பலனை நமக்கு கொடுக்கும், குரு பலனை கொடுக்கும். இப்படி எல்லா பலன்களும் நமக்கு ஒன்று சேர கிடைக்கணும், சகல சௌபாகியமும் நமக்கு கிடைக்கணும், நம்ம கேட்குற அத்தனை விஷயங்களும் நடக்கணும்னா நீங்கள் சஷ்டி எப்போ வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த சஷ்டி அன்னைக்கு நீங்கள் செவ்வாய் ஹோரையில், நார்மலாக சஷ்டி வருதுனாலே செவ்வாய் ஹோரை பயன்படுத்துங்க. வியாழக்கிழமை வந்திருக்கனால செவ்வாய் ஹோரை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்றைக்கி செவ்வாய் ஹோரை எப்போல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பிக்சரில். காலையில் 7 to 8 டைமிங் முடிஞ்சிருக்கும். மதியம் 2 to 3 இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே கூட நீங்கள் அந்த 2 to 3 ஃபாலோ பண்ணலாம். விட்டவங்க ராத்திரி 9 to 10 இந்த 2 நேரமும் உங்களுக்கு இருக்குது. இப்போது முருகனுடைய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் எதுங்கிறது நான் சொல்லிடுறேன். இந்த ஹோரையில் ஒரு 6 வாட்டி மட்டும் அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும். அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம். தீபம் வைக்கிறதுங்கிறது உங்கள் சாய்ஸ் தான். 6 தீபம் வச்சாலும் சரி, ஒரு தீபம் வச்சாலும் சரி, அதை நான் சொல்லிவிட்டேன், அது உங்கள் விருப்பம்தான். கரெக்டாக அந்த மந்திரத்தை மட்டும் 6 வாட்டி நீங்கள் சொன்னால் மட்டும் போதும். இந்த மந்திரம் உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. இதில் முருகாங்கிற வார்த்தை நிறைய வரும். அகத்தியர் சொல்லியிருக்காரு என்ன தெரியுங்களா? மந்திரம் ஒன்றுமே வேணாம், முருகான்னு சொல்லுங்கள், அந்த ஒரு வார்த்தையே மந்திரம் தான். அந்த ஒரு வார்த்தை மந்திரம் போட்ட போல் உங்களுக்கு வேலை செய்யும். முருகான்னு கூப்பிட உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சரியாகுன்ற மாதிரி அகத்தியரே சொல்லியிருக்கார். அதனால் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாசரனே, என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா. இவ்வளவுதாங்க இந்த மந்திரம். கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வியாழக்கிழமை செவ்வாய் ஹோரை டைமுங்க கொடுத்துருக்கேன். அந்த ஹோரையை மிஸ் பண்ணாமல் அந்த டைமில் ஒரு 6 வாட்டி இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும். உங்களுக்கு அது பயங்கரமாக வேலை செய்யும். 6 மணி நேரத்தில் நீங்கள் கேட்குற விஷயங்கிறது உங்கள் கையிலே கிடச்சிரும். இல்லையா, அதுக்குண்டான ஏதாவது ஒரு பதில் முருகன் ஏதாவது ஒரு உருவத்திலையோ அல்லது யாரோ ஒருத்தங்க மூலமாகவோ உங்களுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு ஆன்சர் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க. ஜஸ்ட் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் மட்டும் போதும். இல்லை உங்களுக்கு இந்த டைமிங்கில் கோயிலுக்கு நீங்கள் போக முடியும்னா அவசியம் கோயிலில் போய் உட்காந்து கூட செய்யுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி சஷ்டி வர அன்னைக்கு இந்த மந்திரம் யாராவது பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 6 பேர்த்துக்கு ஏதாவது இனிப்பு வாங்கி கொடுக்கறது கூட நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போவீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ, அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருந்து கூட ஸ்வீட் செஞ்சு நீங்கள் கொண்டு போகலாம். கோவிலுக்கு அப்படிங்கும் போது சக்கரை பொங்கல், கேசரி, அவல் கூட செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க.
உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் இனிப்பாக இருக்கிற மாதிரி பிரசாதத்தை செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அங்கே கோயிலுக்கு போயிட்டு ஒரு 6 பேத்துக்காச்சும் குறைஞ்சது நீங்கள் ஒரு தானமாகவோ அவங்களுக்கு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில விஷயங்கள் சில நாட்களில் செய்யும்போது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் நான் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேன். அதனால தான் முக்கியமான நாட்கள் வரும்போது, முக்கியமான நேரம் வரும்போது எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டே வந்து இருக்கேன். அதனால் இப்படியும் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் இன்னும் சில விஷயங்களும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் நான் ஒன்றா சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் பயன்படுமோ, எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ, நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். படிக்காத குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா? படிப்பு வந்து அடிக்கடி மறந்து போகுது. நல்லா படிப்பாங்க, ஆனால் மறந்து போயிடுவாங்க. ஞாபகம் மறதி இருக்கும். எக்ஸாம் ஹாலில் பேப்பரை பார்த்தோன்னே அவங்களுக்கு எல்லாமே பிளாங்க் ஆகிடும். அந்த மாதிரி கிட்ஸு கூட இருப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த குழந்தைங்க கையால் ஒரு தீபம் வச்சு இந்த மந்திரத்தை அந்த குழந்தைங்க வாயால் ஒரு 6 வாட்டி சொல்ல சொல்லி அந்த குழந்தைங்க கையால் கொண்டு போய் பிரசாதத்தை கொடுக்க சொல்லுங்கள். இப்படி செய்யும்போது அந்த குழந்தை என்ன படிக்காத குழந்தையாக இருந்தாலும் சரி நல்லா படிச்சிரும். ஏன்னா இதெல்லாம் வந்து 6 மணி நேரத்தில் அந்த பவர் காமிக்கும் அப்படிங்கிறனால குழந்தைங்களை கூட ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இன்னொரு விஷயமும் இதில் ஒரு ட்ரிக் வந்து நான் சொல்லித்தரேன். சில குழந்தைகள் சாமி கூட கும்பிட மாட்டாங்க. சாமியெல்லாம் கும்பிட மாட்டாங்க, அவன் வந்து நிற்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருப்பீங்க. அப்போது நீங்கள் இந்த மாதிரி மந்திரமெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் கூட இருக்காது, சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க அந்த குழந்தையோட நாக்கில் முருகான்னு எழுதுங்க. சரிங்களா? திருநீர் இருக்கு இல்லையா? நீங்கள் சுவாமி படத்துக்கு முன்னாடி திருநீர் வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த திருநீரை லேசாக தொட்டு நீங்கள் முருகா அப்படின்னு அவர் நாக்கில் வந்து எழுதி விடுங்க. எந்த குழந்தை படிக்கலையோ, எந்த குழந்தைக்கு பயம் இருக்கோ, எந்த குழந்தைக்கு ஞாபகம் மறதி இருக்கோ அவங்களுக்கு அவங்க நாக்கில் முருகா அப்படின்னு நீங்கள் எழுதி விட்டாலே போதும். முருகன் வந்து ஞானம், கல்வி இதிலெல்லாம் வந்து ரொம்ப சிறந்தவர்னு சொல்லுவாங்க. படிப்பாளி புள்ளன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முருகன் பயங்கர படிப்பாளின்னு சொல்லுவாங்க. அது அத்தனை படிப்பையும் குழந்தைங்களுக்கு கொடுக்குமா. ஸோ இவ்வளோ விசேஷம் வந்து இருக்குது. இதில் உங்களால் எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ அது ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். 6 வைக்கிறது, 6 தீபம் வைக்கிறது, 6 மந்திரம் சொல்கிறது, 6 நாட்களும் தொடர்ந்து செய்கிறது, இதெல்லாம் 6 வகையான பலன்களையும் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக பார்க்கப்படுது. சித்தர்களும் அதை சொல்லியிருக்காங்க. 6 செல்வங்களுமே நமக்கு கிடைக்குமாவாங்க இப்படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது. அப்போ இந்த மந்திரத்தை சஷ்டியில் சொல்கிறதோடு சேர்த்து தொடர்ந்து 6 நாட்களும் சொல்லலாமானா கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் ஒரு டைமிங் செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இல்லை வியாழக்கிழமை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, தொடர்ந்து 6 நாட்கள் நீங்கள் செய்யலாம். செவ்வாய் ஹோரையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் வியாழக்கிழமை மட்டும்தான் நான் கொடுத்த டைமிங் இருக்கும் செவ்வாய் ஹோரை. மற்ற டைமெல்லாம் வந்து உங்களுக்கு செவ்வாய் ஹோரை டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். அதை மட்டும் நீங்கள் கேலண்டரில் பார்த்துக்கணும். 6 தீபம் ஷடாட்சரம் மந்திரத்தில் வைக்கிறதுனால என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு பாருங்கள். ஆரோக்கியம் சரியாகும், செல்வம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், கால ஜெயம் கிடைக்கும், பகை வெல்லலாம், முக்தி அடையலான்ற மாதிரி இவ்வளவு விஷயங்களும் பண்ணுவாமா இந்த சடாசிரம் மந்திரம். அதனால தான் 6 தீபங்கள் வைக்கிறாங்க. இப்படி வைக்கும்போது 6மே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது. வெறும் 6 நாளில் நீங்கள் கேட்டது நடக்கணும்னா கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே 6 நாளில் நடக்கும், 6 மணி நேரத்தில் நடக்கும். இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது எப்படியெல்லாம் செய்யணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.